அப்புறம் இந்த ஹைப்பர் ஓஎஸ்னு எல்லாரும் அதை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஆண்ட்ராய்டில் ஒரு ஃப்ளேவர் தான், இருந்தாலும் ஹைப்பர் ஓஎஸ் அப்படின்னும் போது ஆக்சிஜன் ஓஎஸ் மாதிரி ஒரு ஹைப் இப்போ அது கிரியேட் ஆயிருக்கு. ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி நிஜமாவே அதுக்கு பேரும் வச்சிருக்காங்க ஹைப்பர் ஓஎஸ்ன்னு. நிஜமாவே அந்த அளவுக்கு அது இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்னல் சேஞ்சஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்ஸ். ஸோ எஃபிஷியன்சி மேக்ஸிமைசஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டிஸ், சிங்கிள் ஹேண்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு ரன் டைம்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க கை வச்சிருக்காங்க, ஒன்றும் விடாமல். அதனால தான் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது எல்லாத்துக்கும். இது வந்து இதுக்கு ஃபோனுக்கு மட்டும் இல்லை, ஃபோனு, டேப்லெட்டு, வாட்சு, காரு, ஐஓடி எதுக்கெல்லாம் வந்து இது ரன் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த நடமாடும் ரோபோட்லாம் இருக்குது ஹோம் கிளீனிங் பர்பஸ்க்கு, எல்லாத்துக்கும் வந்துருங்க. ஒரு இடம் விட மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஹைப்பர் தாங்க. கர்னல்லையும் இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் டிலே இதெல்லாம் வந்து 14% கம்மியாகும். மெசேஜ் டெலிவரி டிலே வந்து 17%, அதுக்கப்புறம் டாஸ்க் ஸ்விட்சிங் டிலே வந்து 16% வந்து போன ஜென்ரேஷனுக்கு நார்மல் மீ யூஐ கம்பேர் பண்ணும்போது கம்மியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஓ பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப காலம் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு, ஸ்லோ டவுன் ஆகாதுன்ட்டு. அதான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க 50 மந்த்து ஐஓ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன். 50 மந்த்தா வச்சா 4 வருஷம் 2 மாதம் வச்சா. ஏய் ஓப்போவும் அதெல்லாம் சொல்லிடுவாங்க, 4 இயர்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகாது, அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும் கரெக்டா அப்படின்ட்டு. அது தவிர வந்து ஓடிஏ ஸ்டோரேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, ஸோ ரெடியூஸ்டு ஆக்குபன்சி. ஸோ ஓடிஏ அப்டேட்ஸ்க்குலாம் வந்து 79% வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக எடுக்கும் ஓடிஏ. முன்னெல்லாம் ஆகும்னா நான் போய் நிறைஞ்சிடும் பார்த்துருக்கியா. இன்றைக்கும் வந்து ஐஃபோன் யூசர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ என்னோட சிஸ்டம் இது வந்து ஃபுல்லாகிட்டே போகுது அப்படின்னு. அது ஏன்லாம் சிஸ்டம் ஃபில் ஆகுதுன்னு இப்போ தான் வச்சு ஒன்றுனா நோண்டும் போது தான் தெரியும். இந்த டெலிகிராம்லாம் பார்த்துருக்கியா, மேக்ஸிமம் டவுன்லோட் ஆகும், ஆனால் ஃபோனில் காட்டாது, ஆனால் டவுன்லோட் ஆகியிருக்கும். ஸோ ஆப்போட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது எங்கே போகும்னு பார்த்தா ஆப் சைஸில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் சம்டைம்ஸ் சிஸ்டம்னு போய் உட்காந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணுங்க. ஸோ அது தவிர ஓடிஏ டைம் வந்து 24% வந்து அப்டேட் ஆகிறதுக்கு கம்மியாகும் டைமு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சீக்கிரமே அன்பேக் ஆகி சீக்கிரம் இன்ஸ்டாலும் ஆகும். அதாவது ஃபைல் சிஸ்டம் காம்பேட்டிபிலிட்டி வந்து 20+ ஃபைல் சிஸ்டம் சப்போர்ட் இருக்கு, 200+ ப்ராசஸ் வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ம்வேர் ஆக்குபன்சி 12.53 GB இருந்த இது வந்து இப்போ 9.14 GB தான் வந்து ஆகும் ஹைப்பர் ஓஎஸ்க்கு மீவை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்களோட டிசைன் ஃபிலாசபி அலைவ் டிசைன் ஃபிலாசபியா, கிராஃபிக்ஸு இதெல்லாம் வந்து இதுன்னு போட்டிருக்கு. ஸோ ஏதாவது உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் சேஞ்சஸ் தெரியுது? இது இந்த முக்கியமாக இது வச்சு இந்த இடம் நீ நோட் பண்ணியிருப்ப. நார்மலாக வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த டைல் வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்காது, நோட் பண்ணியிருக்கல. ஒரு 2 ரோ மட்டும் இருக்கும், இல்லாட்டி 3 ரோ மட்டும் இருக்கும். அது கீழே மீ ஹோம் இருக்கும். ஸோ அப்படி தான் முன்னே இருந்தது. இப்போ மீ ஹோம் மேலே இருக்குது. அந்த ஒரு குவிக் டாகிள்ஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகி கீழே வரைக்கும் போகும். வாட்ஸா பேஜாக போகாது, முன்னே பேஜாக இருக்கும். இப்போ அட் டைம் நம்ம ஸ்ட்ரெச் பார்த்துட்டு போயிடலாம். எக்ஸ்ட்ராவாக நீ எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரே பேஜில் அப்படி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நிறையா அது மட்டும் இல்லை, இப்போது ஓவராலாக என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா ஸ்மூத்னஸ், செம்ம டிஃப்ரென்ஸ் எல்லாருமே. ஷூர். ஓகே, பார்க்கறதுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியலையா? பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியல தான், ஆனால் நிறைய தீம்ஸு சப்போர்ட்டு எல்லாமே தெரிக்க விட்றாங்க. எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மலாகவே இருக்குது. இதெல்லாம் இதுதான் புதுசு. இந்த குவிக் டாகிள்ஸ் வந்து புதுசு. முன்னே வந்து ஒரு 3 ரோ மட்டும்தான் இருக்கும். நீ மல்டிபிள் பேஜஸ் போகலாம். இங்கே பாருங்க, அதான் எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். கூகுள் ஹோம் மாதிரி தான் மீ ஹோம். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால எது எந்த ஐக்கான்னு டக்குன்னு கண்டுபிடிக்கும். நேம் தெரிஞ்சாதான் தெரிகிற மாதிரி இருக்குது கரெக்டாக. அதில் நேம் எதுவும் இல்லாதனால உனக்கு புதுசாக ஃபீல் ஆகுது. ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் இதுக்கு போகலாமா? கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ இந்த வால்பேப்பர் இந்த ஸ்டைல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பயங்கரமான கஸ்டமைசேஷன்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் விஜெட்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீ டேப் பண்ணி மாற்ற முடியும், நிறைய இல்லையே. இல்லை இதானே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இன்னும் எதுவுமே பெருசாக இல்லைல்ல. இதுவே விண்ட், ஹியூமிடிட்டி, பிரஷர் இதெல்லாம் சைனீஸ்ல இருக்கு. நம்ம சைனீஸ்ல இருக்கு நிறைய. இல்ல இதுவே பெரிய விஷயமாட்ட ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் இல்ல, பட் இப்போ இதெல்லாம் வருது. இது வருது. இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? எனக்கு வந்து லைட்டா ஆப்பிள்ல இருந்து இன்ஸ்பயர்டோன்னு தோணுச்சு. கரெக்ட் தானே? ஆப்பிள் இன்னும் அட்வான்ஸ்டு இல்ல, நைக்கி எல்லாம் ஆட் பண்ண. இங்க பாரு அங்கதான் என் தலைவன் உள்ள வரான். என்னது இது? என்னடா இது? என்ன பித்தலாட்டம் இது? தெரியுதா? என்னது இது? ஐபோன் தான், ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. பாத்தியா, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குங்க. ஆமாம். ஸோ லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் டேபுக்கு யூஸ் பண்ணும்போது இப்போ நீ பார்க்குற லாக் ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குது. இதில் கீழே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபில்டர்ஸ் வச்சு. ஆமாம், எந்த மாதிரி பேட்டர்ன் எஃபெக்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புதுசுங்க. அதெல்லாம் நல்லாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம். ஸோ இதில் வந்து நம்ம இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக.
கண்டிப்பா ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணோன்னா இந்த இமேஜும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வால்பேப்பர் மாற்றினா அந்த வால்பேப்பர் மாறிடும். ஸோ இந்த இதுவும் மாற்றலாம், கலர்ஸ் மாற்றலாம். அதான் இது எல்லாமே டெப்த் மாதிரியும் காட்டலாம். மாற்றலாம். ஸோ வேறு லெவலில் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெப்த் மாற்றினா அதுவும் மாறும். ஸோ அதான் கிட்டத்தட்ட வந்து லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் டேக்கன் டு நெக்ஸ்ட் லெவல் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஃபார் ஷூர் HyperOS. சில இதெல்லாம் சைனீஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து சைனீஸில் இருக்குது. ஃப்யூச்சரில் மேபி இதெல்லாம் பெட்டராக ஆகும், இங்கிலீஷில் வரும். இல்லாட்டி வேறு வால்பேப்பர் மாற்றிட்டா அந்த டெக்ஸ்ட்லாம் போயிடுமா? என்ன இல்லை டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்கும். வால்பேப்பர் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, நம்ம மூஞ்சி என்ன வச்சுக்கலாம் அப்போ. அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஃபாண்ட்ஸ் ஏதோ புது ஃபாண்ட் வந்திருக்கு அப்படின்னு போட்டு மீ சான்ஸ் ரெக்கமெண்டட்னு இருக்கும் எல்லா இடத்துலையும். அந்த மீ சான்ஸ் தான் ரெக்கமெண்டட்னு இருக்கும். அது தவிர ஃபாண்ட் உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குமே வச்சா. அந்த மீயோட அந்த ஸ்டோருக்குள்ளே போனேன்னு வையே, தீமு, வால்பேப்பரு, ஃபாண்ட்டு, ஐகான் பேக்கு எல்லாமே இருக்கும். கஸ்டமைசேஷன் வந்து நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனில் ஆரம்பிச்சு சிஸ்டம் அனிமேஷன் வரைக்கும் நீ எல்லாத்தையுமே. இன்னொரு சேஞ்ச் வந்து இந்த வெதர். ஸோ இதுலேயும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கா. ஆமாம் ஆமாம், அந்த ரியல் டைம் அனிமேஷன் என்ன வெதரோ அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், ஏன்னா ஆப்பிளும் இது வந்து சொல்லியிருந்தாங்க முன்னே, எங்கள் வெதர் ஆப் நல்லாயிருக்கும்னு. ஆக்சுவலாக பார்க்க போனால் 2011, 10 இந்த வெதர் ஆப் தெரிக்க விடும். ஸோ இதே கஸ்டமைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு போக்கோ எல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கா? போக்கோவில் இருக்குது, ஆனால் அந்த ஃபீல் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக 13 ப்ரோக்கான ஃபீல் வரல. இப்போ 13 ப்ரோவில் நீ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போனேன்னா அங்கேயும் உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இதில் இல்லைன்னு கிடையாது. பட் 13 ப்ரோ சுப்பீரியராக ஃபீல் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா அதில் ஆல்ரெடி 8 Gen 3 வேறு இருக்கா, Gen 2 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் சும்மாவே உங்கள் கிளைம் என்னென்னா HyperOS போட்டதுலேருந்து ஸ்மூத்தாக இருக்கும்னு. 13 ப்ரோவில் எப்படி யூஸ் பண்ணாலுமே அந்த ஸ்மூத்னஸ் எங்கே இருக்குது இதில் மேலே அதில் பார்த்து அதே தான். அதே தான் தெரியுதுல்ல, ஒன்று மாற அதே தான் இதில் இருக்குது. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போகும்போது உனக்கு கொஞ்சம் வித்தியாசம் ஃபீல் ஆகும். கொஞ்சம் 13 ப்ரோ பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முன்னாடி பார்த்தது தானே இதெல்லாம்? ஆமாம், அதே தான் சொல்கிறேன். இதில் ஏதாவது 13 ப்ரோவில் போகிறேன், அதே தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் அந்த டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இது என்ன அந்த ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க் நச்சுன்னு இருக்குது, டீப்பாக இருக்குது. கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே லாக் ஸ்டைலாக இதில் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு அதுக்கும் அதே தான். ஆனால் நமக்கு அந்த டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறுது இல்லை, அதனால தான். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் இப்போ நீ வந்து எதனால எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஸ்ப்ளிட் வியூ பண்ணலாம். முன்னாடி இல்லையா? முன்னாடி நமக்கு முதல்ல மீ பேடே நம்மகிட்ட இல்லை. இப்போ இது பண்ண முடியாதோ? அந்த சைடில் இருக்கிற டாக்லேருந்து எதையாவது எடுத்து போட்டுக்க. இது அப்படியே இது ஆக்கிக்கலாமா? ஃப்ளோட்டிங் விண்டோ ஆக்கிக்கலாம். இப்போ நோட்ஸுக்கு பதில் வேறு எதையாவது கொண்டு வந்துக்கலாம். அது குட்டி ஆயிடுச்சு. க்ளீனரா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன், க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. அது நல்லா இருக்கு. அந்த நீங்கள் இது மாற்றிருக்கீங்களா? அந்த அனிமேஷன் வச்சுருக்கீங்களா? அது ஹோம் ஸ்க்ரீனுக்கு மட்டும் வச்சுருக்கேன் வச்சா. இது வந்து குட்டியாக இருக்குது. டப்புன்னு வேணுன்னா இது பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு MIUIயில் இந்த டேப் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்டேட் வரதுக்கு 2 நாள் முன்னாடி தானே எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதில் யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது அந்த ஸ்மூத்னஸில் என்னால் வித்தியாசம் பார்க்க முடிஞ்சது. ஸ்மூத்னஸ் அல்டிமேட். இதுலேயும் அந்த இது அப்டேட் இருக்குங்களா? இவங்க டபுள் டேப் டு ஸ்லீப் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது போக்கோவில் இருக்குது, ஆனால் MIUIயில் இல்லை. ஐ மீன் போக்கோ லான்ச்சர் இருக்குது. HyperOSல கூட பார்த்தோன்னா உனக்கு போக்கோவில் இருக்குது. அப்போ லான்ச்சர் போட வேண்டியது தான். ஆனால் போக்கோ லான்ச்சர் போட்டால் கீழே ட்ரிபிள் பட்டன் நேவிகேஷன் வந்துருது. ஓ, இது கிடையாதா? எப்படி போக்கோ லான்ச்சர் போட்டோன்னா MI லான்ச்சர் தான் இருக்கணுமா அதில் டிஃபால்ட்டாக. வேறு எந்த லான்ச்சர் போட்டாலும் அந்த 3 பட்டன் வந்துடுது. ஓகே, இதெல்லாம் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் அந்த லுக்கெல்லாம் தானே? ஆமாம், அதை டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் மாற்றிருப்பாங்க கண்டிப்பாக. பேட்டரி ப்ரொடெக்ஷன், பேட்டரி லைஃப் ஆனால் வேறு லெவல் டேபு. நிறைய பேர் வந்து ஃபோனில் HyperOS போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இனிஷியலாக பேட்டரி லைஃப் கொஞ்சம் வேகமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குன்னாங்க. அவங்களே MIயே சொல்லியிருந்தாங்கல்ல, ஷாமியே, கொஞ்ச நாளைக்கு அது மிஷின் லேர்னிங் மாதிரி தான், அவங்களோட யூசேஜ் பேட்டர்னை பொறுத்து தான் அது அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு. இது வந்து மாற்றிக்கலாம் இந்த இதை. மேலே இருக்குல்ல, அது எந்த மாதிரி வேணுமோ வச்சுக்கலாம். டம்பிள் பேஜ்
இதெல்லாம் முன்னே கஸ்டம் லான்ச்சர் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம்ல. இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா ஓவராலாக சொல்ல போனால் யூசர் இன்டர்ஃபேஸில் ஸ்மூத்னஸ் பார்க்க முடியுது வச்சா. கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் நிஜமாவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் இருக்குது, டவுட் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் அண்டர் த ஹூட் மாதிரி ஆயிடுச்சு. கோட் லெவலில் பண்ணியிருக்கோம், உள்ளே தான் இருக்குது. அவங்க ஆப் செக்யூரிட்டியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப் லான்ச் டைமு, பவர் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி இருக்குங்க எல்லா டிஃப்ரென்ஸும். ஸோ இந்நேரம் HyperOS யூஸ் பண்ணுற உங்களில் எவ்வளோ பேருக்கு, ஏன்னா 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வச்சா. நிறைய இதுக்கு வந்து டேபுக்கே 2 வாரம் முன்னாடி நம்ம போக்கோக்கு இதுக்கு அப்புறமா டேப்லெட்டுக்கு, அது தவிர ரெட்மி 12, அப்புறம் வேற என்ன போக்கோ M6 Pro. ஆமாம், இந்த அவர் போட்டிருந்தாரு. ரெட்மி 12க்குலாம் வந்து செம ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற டிவைசஸ்க்கும் வரும், ஃபார் ஷூர் வரும். ஸோ அப்போ எல்லாருக்குமே எப்படி இருக்குது இது வரைக்கும் அவங்களோட கிளைம் என்னென்னா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கிட்டையாவது எப்படியும் பேட்டரி லைஃப் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், இனிஷியலாக கொஞ்சம் வேமா ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், ஸோ தட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இவர் போட்டுருந்தாரு பாருங்க, ஃபுல் ரிலீஸ் வந்து போக்கோ F5, போக்கோ C55, பார்ஷியல் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் HyperOS 30K யூசர்ஸ்க்கு வந்து போக்கோ C55, போக்கோ M5க்கு பீட்டா ஸ்டேட், க்ளோஸ்டு பீட்டா போக்கோ X5 Pro. ஸோ போக்கோக்கு இத்தனை டிவைஸ்க்கு ஆல்ரெடி அவைலபிள். ஆமாம், போக்கோ X5க்கு வந்து க்ளோஸ்டு பீட்டா, போக்கோ M6 Proக்கும் க்ளோஸ்டு பீட்டா. ஆக்சுவலாக போக்கோ M6 Pro நிறைய பேர் வந்துருச்சுன்னு வேறு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இது எப்போ போட்டது, ஒரு February 2 போட்டிருக்காரு இதெல்லாம். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டிவைஸுக்குலாம் வந்துடும். Xiaomiக்கும் நிறையா வந்துகிட்டு இருக்கு டிவைசஸ்க்கு அப்படின்னு. உண்மைதான், அட்லீஸ்ட் லேட்டஸ்ட் டிவைசஸ் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் பழைய டிவைஸ்க்கு தான் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ரெட்மி 13க்குலாம் புது Note 13 Pro, Note 13 Pro Plusக்குலாம் இன்னும் Android 13 MIUIல தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கு வச்சா. இந்த லாக் ஸ்க்ரீன் வந்து இந்த லாக் ஸ்க்ரீன் வித் இந்த கிளாக் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கலர்ஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாமா. டக்குனு இப்படி காட்டினா எல்லாரும் ஐபேடுன்னு தான் நினைக்கிறாங்க. நிஜமாவே என்னது ஐபேடா இதே எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐபேட் இல்லைங்க, மீபேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட்லேயே இப்போது அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கிடையாது, இன்டர்னல் சேஞ்சஸ் தான் இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது இந்த லாக் ஸ்க்ரீன்லாம் வந்து இதில் Xiaomi நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டெப்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம், ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், அவங்க ரொம்ப ஸ்லோங்க, பொறுமையாக வருவாங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. அவங்க வந்து மெட்டீரியல் யூ தான் அவங்களோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஓவராலாக ஸ்மூத்னஸ் ஆஸ்பெக்ட் as well as கொஞ்சம் கஸ்டமைசேஷன் அண்ட் முக்கியமாக லாக் ஸ்க்ரீனில். ஸோ இதெல்லாம் தான் இங்கே நீங்கள் மேஜராக பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் HyperOS அண்ட் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் காட்ட முடியாது, அதுதான் வந்து ஃபேக்ட்டு. பட் யூஸ் பண்ணுற நீங்கள் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக தெரியும் சிவபரணி. பார்க்கலாம். Bye.